பேய்பாஸ் வீட்டின் குப்பைகளை மோனிகா சுத்தம் செய்ய பிறகு நிலநடுக்கத்தால் மீண்டும் குப்பையாகி வீடு குப்பையாக உள்ள காரணத்தினால் கிரானி என்ற பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களை அடித்து விரட்டுகிறாள். இப்படியே ஒருவருக்கு பின் ஒருவராக இருவரும் மாறி மாறி வந்ததால் பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்கள் குழம்பி போய் உள்ளனர். இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? ஆவுன்னா மோனிகா வந்தா வீடு கூட்டுறா, பியாய் வந்துச்சுன்னா எங்களை கூட்டுது. இங்க என்னதான் நடக்குது? ஆமா ஆமா, என்னது இதெல்லாம்? அவ வந்து வீடு கூட்டுறா, அந்த பேய் வந்து எங்களை கூட்டுது. இதெல்லாம் என்ன மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது? இத உடனடியா நிப்பாட்டு. பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, மோனிகா மற்றும் கிரானி இருவரும் விடியும் வரை ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து கொண்டே இருப்பார்கள். பேய்பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களான நீங்கள் தான் உங்களது சாமர்த்தியத்தினை பயன்படுத்தி இந்த லூப் ஹோலை தடுத்து நிறுத்த வேண்டும். என்னது? நாங்க தான் இதை நிறுத்தி ஆகணுமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிங்க. வீடு கூட்டுறதுக்கு மோனிகா புள்ள வர்றது வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த ஆயா வர்றது தான் நமக்கு பிரச்சனை. அந்த ஆயா நம்மளை எதுக்கு அடிக்குது? The house is not clean. House is not clean. House is not clean. கண்டுபிடிச்சிட்டேன். யாய், அந்த ஆயாக்கு வீடு சுத்தமா இல்லாதனால தானே நம்மளை போட்டு அடிக்குது. அப்படின்னா அந்த வீட்டை நாம சுத்தம் பண்ணுவோம். ஏய் லட்டு ஆண்டி, என்ன விளையாடுறியா? அது என்ன சாதாரண குப்பையா போடுது? செமையா மூட்டையா குப்பையா போடுது. அத்தனை குப்பையே எப்படி அள்ள முடியும்? மொத்தம் இந்த இடத்துல நாம 3 பேர் இருக்கோம். அப்புறம் அந்த பெட்ரூமுக்குள்ள 3 மாங்காய் மடையனுவ இருக்கானுவ. மொத்தம் 6 பேர் இருக்கும். 6 பேர் சட்டு புட்டுன்னு வேலை செஞ்சோன்னா வர்ற குப்பைய சீக்கிரமா அள்ளிடலாம். ஆமா, நீ போட்ட பிளான் எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு அந்த 3 மாங்காய் மடையனும் ஓகே சொல்லணுமே. எங்களுக்கு ஓகே. நீங்க பேசிட்டு இருந்த பிளான் எங்களுக்கு சரியா வரும்னு தோணுது. ஆமாப்பா ஆண்டி, எனக்கு பிளான் சரியா தான் தோணுது. ஊட்ட மட்டும் நாம சுத்தமா வச்சிட்டோம்னா ஆயாவால நம்மள அடிக்க முடியாதுப்பா. அண்ணா அலாரம் அடிச்சுட்டானுவ. சீக்கிரம் எல்லாரும் ஒவ்வொரு ரூமுக்கு போங்க. அவனுங்க குப்பைய போட போறானுவ. ஓகே. நானும் குத்தீஸ்வரரும் இந்த வாசல்ல இருந்து சுத்தம் பண்றோம். அப்ப நான் ஃபுட் செக்ஷன்ல போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். அருவாளை ஏந்தின கையில விளக்கு மாற ஏந்த வச்சிட்டானுவலே. எல்லாரும் ரெடியா இருங்க. எல தம்பிகளா, ரெடியா இருங்கள. குப்பை வந்தது சடார்னு கூட்டிரணும். ஓகே. குப்பைய மட்டும் நாம கூட்டாம விட்டுட்டோம். பிறகு ஆயா வந்து நாட்டுக்கிளின்னு நம்மள போட்டு அடி பின்னி எடுத்துரும். ஆமா ஆமா. இந்த மொத்த ரூமையும் நான் ஒத்த ஆளா நின்னு கூட்டணுமா? எல்லாம் என் தலை விதி. என்ன எப்படிடா இந்த பண்ணு மேலேயே ஒட்டு மொத்த ரூமையும் ஒத்த ஆளா நின்னு கூட்ட ஒத்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? கண்ணா இக்கடி சூடு. அப்போ மைக்ரோவேவ் ஓவன்ல எதையாச்சும் தின்னுட்டே வீடு கூட்ட போறேன். அதுக்கு தான் நான் இந்த ரூமை சூஸ் பண்ணேன். பண்ணு மேல ஈயா கொக்கா. அட பாவிகளா, குப்பைய போட்டுட்டானுவ. போதும் குப்பைய நிப்பாட்டுங்க. போச்சுடா. சீக்கிரம் அந்த ஆயா வர்றதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணுங்க. சீக்கிரம் ஐயா குத்தீஸ்வரர், அந்த பக்கம் கூட்டுங்க. இருக்கிறதுலயே நமக்கு தான் அதிக குப்பை வந்திருக்கு. சீக்கிரம் கூட்டுங்க.
ஏழை தம்பிகளா, சீக்கிரம் கூட்டுங்கள, சீக்கிரம் 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 சீக்கிரம். அப்படிதான் தம்பிகளா, இன்னும் வேகமா கூட்டுங்க. அடியே பண்ணு மேலே சீக்கிரம் கூட்டு கூட்டு கூட்டு. கொசுவர்த்தி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற மோனிகாவால கூட்ட முடியும்னா என்னாலயும் கூட்ட முடியும். கொஞ்சம் டீ குடிச்சிட்டே கூட்டுவோம். கமான் 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 பன்மேலி கமான். எல்லாரும் வேகமா கூட்டுங்க. ஏழை தம்பிகளா, சீக்கிரம் கூட்டுங்கள, கமான். அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, உங்களை பார்க்க கிரானி வருகிறார். கிரானி இல்ல, காஞ்சூரிங் பேயோட அண்ணிய கூட நீ கூட்டுவா. வீட்டை நல்லா பல பலன்னு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். யாரு வந்தாலும் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. இதோ கிரானி பேய் பாஸ் வீட்டிற்கு வந்தடைந்து விட்டார். வாமா பல்லு போன கிழவி, எப்படி இருக்கா? What is this? The house is so clean. யாய் கிழவி பேய, என்ன வாயடைச்சு போய் நிக்கியா? பாத்தியா ஊட்ட எப்படி கண்ணாடி மாதிரி பல பலன்னு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா? This ghost boss house is so clean. House is very 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 clean. Now I am going. கோயிங்கு போ போ, அந்த ஆள தொலைஞ்சு போ. ஐயா பேய் பாஸ், நல்ல பேக்ரவுண்ட் பாட்டா போட்டு இந்த கிழவி பேய வெளியே அனுப்பி விடுங்க ஐயா. கிளவி போனதுக்கு அப்புறம் என்ன செய்யல. அச்சோ, என்ன இவனுங்க மறுபடியும் குப்பைய போடுறானுங்க. அண்ணே என்ன இவனுங்க மறுபடியும் குப்பைய போடுறானுங்க. போச்சு போச்சு, கஷ்டப்பட்டு கூட்டினதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மொத்த குப்பைய கொட்டிட்டானுவ. What is this sound? ஐயோ கடவுளே, கிளவி திரும்பி பாத்திர கூடாது, திரும்பி பாத்திரவே கூடாது. What is this crazy sound? யாயா குத்தீஸ்வரர் தம்பி, ஊடு நல்லா பல பலன்னு மின்னுதுல. ஆமாப்பா, வீடு பல பலன்னு இருக்கிறது கண்ணெல்லாம் கூசுதுப்பா. அது மட்டும் இல்லப்பா, இனி பல்லு வளர்க்கறதுக்கு பிரஷ்ஷே வேண்டியது இல்ல. பல பல்லுன்னு இருக்கிற கேட்ட வச்சு பல்லுல ராவி விளக்கிக்கலாம். வாட்? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, ஓவரா பேட்டப் கொடுக்காதீயா, பேயை கண்டுபிடிச்சிரும். கேட்டு கம்பியில பல்லு விளக்குவீங்களா? அண்ணா போச்சு, கிளவி திரும்ப போகுது. மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே. This house is not clean. யம்மா ஆயம்மா, ஊடு சுத்தமா தாமா இருந்துச்சு. இவனுவ தான் குப்பைய போட்டுட்டானுவ. இது உன் மொட்டை மண்ட மேல சத்தியம். அம்மாடி போச்சு.
எம்மா எம்மா எம்மம்மா சுத்தம் பண்ணாலும் குப்பைய போடுறாடுவ. இவனுங்களை எப்படிதான் தடுத்து நிறுத்துறது? House is not clean. I am going by. எம்மா எம்மா விடிய விடிய மாறி மாறி அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது தானா? இதுக்கு ஒரு எண்டு காரணே இல்லையா? வணக்கம். பேய் பாஸ் வீடு குப்பையாக இருக்கும் காரணத்தினால் பேய் பாஸ் வீட்டினை சுத்தம் செய்வதற்காக மோனிகா வருகிறாள். அம்பி அண்ணி என்ன மாறி மாறி ஒரு நிமிஷம். உனக்கு தைரியம் இருந்தா என்ன யப்பா, ஆண்டி ஆண்டி எனக்கு ஒரு பிளான் கிடைச்சிருச்சுப்பா. பிளானா? என்ன பிளானு? ஏம்பா ஆண்டி, அந்த மோனிகா பேய் போனதுக்கு அப்புறம் தானப்பா அந்த ஆயா கிளவி வருது. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? யப்பா ஆண்டி, அந்த மோனிகாவை வீட்டை விட்டு வெளியே போக விடாத மாதிரி வேலை வேலை வேலையா கொடுத்து டார்ச்சர் பண்ணோம்னா? அட ஆமா, இது நல்ல யோசனை மாதிரி தான் இருக்கு. பேய் பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ஸ்களே, வீட்டை சுத்தம் செய்வதற்காக மோனிகா வந்துவிட்டாள். Oh my god, house is not clean. I'm going to clean the house. யப்பா, விளக்குமாறு எடுத்துட்டு போறா பாருப்பா, போறா பாரு. யப்பா, அவ வீட்டை கூட்டிட்டு ஓடிட போறாப்பா. நிறைய வேலை மேல வேலை கொடுங்க. யாய் ஆமா ஆமா, அவளை சுலபமா கூட்ட விடாதீங்க. குப்பை மேல குப்பையா போடுங்க. அந்த மோனிகா வீட்டை விட்டு வெளியே போனா பிறகு ஆயா கிளவி வந்துடும். அவளை போக விடாத மாதிரி குப்பை மேல குப்பையா கொட்டுங்க. ஓஹோ, வேலை செய்ய விடக்கூடாதா? சின்ன சின்ன மெத்தை கட்டி அம்மா சொல்லும் மாறிறாரோ இசைதானே, ஓ இசைதானே. மவள பாட்டு பாடிட்டாடி சுத்தம் பண்ணிட்டு இருக்கறா. எப்போ பாருடி. ஏய் ஒட்டர குச்சி, என்ன முழிச்சிட்டு இருக்கறா? சீக்கிரம் இந்த காப்பிய தொடச்சு சுத்தம் பண்ண. ஓகே. என்ன முழிச்சிட்டு இருக்கறா? பெட்டில காப்பி கொட்டி இருக்குல்ல, சீக்கிரம் சுத்தம் பண்ண. வேலை அதிகமா இருக்கும், என்னால வேலை செய்ய முடியல. யப்பா, ஒட்டட குச்சி ஏம்பா விசில் அடிச்சிட்டு இருக்கறா? அதானே, இவன் ஏன் விசில் அடிக்கா? டடன் டடன். எம்மாடி, இங்க ஒரு மோனிகாவா? யப்பா, அங்கேயும் ஒரு மோனிகாவா? வேலை அதிகமா இருந்ததுனால நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறோம். Wait, I am coming. அம்மாடி, 2 பேரா வேலை செய்ய போறாளுவளா? அம்மாடி, 2 பேரா வேலை செய்ய போறாளுகளே. அப்படினா அடுத்து 2 ஆயாவா வர போகுது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சதுப்பா. என் கதை முடியும் நேரம் இது.